ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆட்டோ நாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். ப்ரோ கபடி சீசன் 10 தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல வேற லெவல் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ் தலைவாஸ். மறுபடியும் வெறி கொண்டு விளையாண்டாங்க இந்த மேட்ச்ல. முக்கியமா நம்ம கார்னர் பொசிஷன்ல இருக்கிற சாகரத்தை அண்ட் சாகில் குலியா அவங்க ரெண்டு பேரும் வெறி கொண்டு விளையாண்டாங்க. மொத்தமா 9 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க நண்பா. அதுல நம்ம சாகரத்தை ஹைஃபை, அப்புறம் நம்ம சாகில் குலியா 4 பாயிண்ட் எடுத்துட்டு நண்பா. அந்த 9 பாயிண்ட் பங்கமா இருந்தது. இதை விட நம்மளுடைய ரைடர்ஸான அஜிங்கியா பவர் அண்ட் நரேந்திர கவுண்டோலா வெறி கொண்டு விளையாண்டாங்க. வேற லெவலில் விளையாண்டாங்க நண்பர். ரெண்டு பேருமே ரைடர்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே வந்தாங்க. முக்கியமா நரேந்திர கண்டோலா சரியான விளையாட்டு விளையாண்டாப்புல இன்னைக்கு. அஜிங்கியா பவர் நரேந்திர கண்டோலாவுக்கும் செம்ம சப்போர்ட் பண்ணாப்புல நண்பா. சூப்பர் 10 எடுத்து வேற லெவல் பண்ணிக்கிறதாப்புல வெறி கொண்டு விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் தலைவாசானி ஒவ்வொரு பாயிண்ட் வெறி கொண்டு எடுத்தாங்க. இந்த மேட்ச்ல ஒரு சரியான ஒரு ரெக்கார்ட் நடந்திருக்கு நண்பா. அது என்ன ரெக்கார்ட்னா, சாகரத்தை அண்ட் சாகில் குலியா அவங்க ரெண்டு பேரும் 50 பாயிண்ட் எடுத்திருக்காங்க இந்த சீசன்ல மட்டும். அப்புறம் நரேந்திர கண்டோலா இந்த சீசன் 100வது பாயிண்ட் எடுத்து வேற லெவல் பண்ணிட்டாப்ல நண்பா. கண்டிப்பா இந்த முறை பயங்கரமா ஆட போறாங்க தமிழ் தலைவாஸ் அணி. எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க நண்பா. கவர் போஸ்ட் எல்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. பெங்களூர் புல்ஸுக்கு பக்கம் வந்தோம்னா ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணலே சொல்லலாம் நண்பா. ரைடர்ஸ்ல சொதப்பிட்டாங்க. ஒரே ஒரு ரைடர்ஸ் நண்பா, அக்ஸீட்னு ஒரு பிளேயர், ஒரு யங் பிளேயர் பயங்கரமா ஆண்டாப்ல 12 பாயிண்ட் எடுத்தாப்ல. பரத் கூடாலாம் ஒழுங்காவே பாயிண்டே எடுக்கிற நண்பா. அவுட் ஆகி வெளியே போயிட்டே இருந்தாப்ல. 3 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. பெங்களூர் புல்ஸ் டீமுடைய டிஃபென்ஸ் சொதப்பிருச்சு நண்பா. ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. கார்னர் போர்ஷன்ல இருக்கிற அமன் அண்ட் சௌரப் நந்தல் உங்க ரெண்டு பேருமே ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணலன்னு சொல்லலாம் நண்பா. இந்த சீசனே ஒழுங்காவே ஃபார்ம் இல்லாம விளையாண்டுருக்காங்க ரெண்டு பேருமே. அடுத்த மேட்ச்ல எப்படி விளையாட போறான்னு தெரியல. பெங்களூர் புல்ஸ் அணி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மேட்ச்ல பெங்களூர் புல்ஸ் டீமுடைய ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ்லாம் எத்தனை பாயிண்ட் எடுத்தாங்க, அதே மாதிரி தமிழ் தலைவாஸ் அணியுடைய ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ்லாம் எத்தனை பாயிண்ட் எடுத்தாங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பெங்களூர் புல்ஸ் டீமுடைய ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ்லாம் எத்தனை பாயிண்ட் எடுத்தாங்கன்னு பார்த்துலாம் நண்பா. பரத் கூட ரைடர்ஸ் 3 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. ஜுர்ஜித் சிங் டிஃபெண்டர் 1 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. பிரதீக் டிஃபெண்டர் 0 பாயிண்ட். விகாஸ் காண்டோலும் 0 பாயிண்ட். அக்ஸீட் தான் நண்பா, ஒரே பிளேயர் தான் நண்பா, ஒரு யங் பிளேயர் 12 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல நண்பா. அந்த பிளேயர் மட்டும் தான் ஒழுங்கு விளையாண்டாப்ல. அப்புறம் சௌரப் நந்தல் 1 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. அமன் டிஃபெண்டர் 2 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. அப்புறம் ஜப்ஜூட் பிளேயரா வந்த ஜுசில்னு ஒரு பிளேயர் நண்பா 6 பாயிண்ட் எடுத்து ஒரு சூப்பர் எடுத்து வேற லெவல் பண்ணிட்டாப்ல நண்பா. 25வது நிமிஷத்துல அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு திக்னு பயமா இருந்தது. கடைசியில் தமிழ் தலைவாஸோட டிஃபெண்டர்ஸ் வேற லெவல் பண்ணிட்டாங்க. அடுத்து தமிழ் தலைவாஸ் டீமுடைய ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் எத்தனை பாயிண்ட் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்துலாம் நண்பா. நரேந்திர கண்டோலா 14 பாயிண்ட், அதுல ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. அதெல்லாம் வேற லெவல் இருந்தது. எம்அபிஷேக் டிஃபெண்டர் 1 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல நண்பா. அப்புறம் மோஹித் டிஃபெண்டர் 2 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. ஹிமன்ஸ் டிஃபெண்டர் ஒரு 0 பாயிண்ட் ஸ்லோ பண்ணிருந்தாப்ல நண்பா மேட்ச. அப்புறம் அஜிங்கியா பவர் 11 பாயிண்ட் எடுத்தாப்ல நண்பா. வேற லெவல் விளையாண்டாப்ல. சாகரத்தை கேப்டன் 5 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல நண்பா. பயங்கரமா விளையாண்டாப்ல. அப்புறம் சாகில் குலியா 4 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல நண்பா. அவரும் வேற லெவல் விளையாண்டாப்ல நண்பா. அப்புறம் ஜப்ஜூட் பிளேயரா வந்து அமீர் கோசன் பிசாமி 2 பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல, ஒரு சூப்பர் டேக்கிள். விஷால் சாகல் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்திருந்தாப்ல. இதோட தமிழ் தலைவாஸ் அணி 45, பெங்களூர் புல்ஸ் அணி 28 எடுத்து தமிழ் தலைவாஸ் அணி 17 பாயிண்ட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. வேற லெவலில் வின் பண்ணிட்டாங்க நண்பா. பிளே ஆஃப் போறமோ இல்லையோ ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போகணும் நண்பா டோர்னமெண்ட் முடியிறப்ப.